டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்கா ஜெர்மனி மோதல் அடுத்த கட்டம் சென்றது என்று காலை ஜெர்மனியில் நிற்கின்ற அமெரிக்க படைகளில் 5000 படைகளை அமெரிக்காவிற்கு அழைக்க இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றிய மோதல் அடுத்த கட்டமாக வெடித்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு இனி 25% வரி என்று அறிவித்திருக்கின்றார். 15% வரி என்ற கதை முடிந்தது. இது அடுத்த பெரும் போராக மாறியிருக்கின்றது. அமெரிக்க அதிபரினுடைய புதிய வியூகம் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் இன்று மிக முக்கியமான தணல் கக்கும் பிரச்சனையாக இருப்பது ஈரான் போர்தான். ஈரானில் அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கின்ற போரை தவறான போர், அமெரிக்கா தோல்வி, அமெரிக்காவை ஈரான் அவமானப்படுத்துகின்றது என்று ஜெர்மனிய சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் கூறிய கருத்து டொனால்ட் ட்ரம்பிற்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி இதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது என்று ஜெர்மனியில் இருக்கும் தன்னுடைய படைகளில் 5000 பேரை திருப்பி எடுக்கின்றார். 6 இருந்து 12 மாதங்களில் இவர்கள் அமெரிக்கா திரும்பி விடுவார்கள். ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவை யாராவது விமர்சித்தால் அவர்களுக்கு இதுதான் பதிலடி என்று மற்ற நாடுகளுக்கு, உதாரணமாக ஸ்பேனியா, இத்தாலி போன்ற நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அந்த நாடுகளில் இருந்தும் கணிசமான அளவு படைகளை திருப்பி எடுக்க அவர் யோசிக்கின்றார். அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் பறப்பதற்கு வான்பரப்பை தர மறுத்த காரணத்தினால் இந்த நாடுகளும் அமெரிக்க அதிபரினுடைய தண்டனையை பெறப்போகின்றன. இந்த சவாலை எப்படி சமாளிக்க போகின்றார்கள்? ஜெர்மனியினுடைய சான்சலருக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை 2. ஜெர்மனி அமெரிக்க உறவு மிகவும் பதட்டமான நிலைக்கு வந்திருக்கின்றது. அதை சீர் செய்வது எப்படி? டொனால்ட் ட்ரம்பை சமாளித்து சீர் செய்வதாக இருந்தால் ஜெர்மனிய படைகளை அவரோடு இணைந்து களம் இறக்க வேண்டும். அது தற்கொலைக்கு ஒப்பான செயல். 2வது, தனது நாட்டை பாதுகாக்க வேண்டும். இதில் எதை செய்வது? இவருக்கு முன்னால் விழுந்திருக்கின்ற இரு பெரும் பிரச்சனை. இன்று காலை வெளியாகி இருக்கின்ற இந்த அதிரடி செய்தியானது நேட்டோ அமைப்பிற்கு ஒரு செய்தியை கூறியிருக்கின்றது. நேட்டோ அமைப்பிற்கு அர்ப்பணிப்பாக அமெரிக்கா தன்னுடைய பணத்தையும் இராணுவத்தையும் அள்ளி வழங்கிய காலம் நிறைவுக்கு வருகின்றது என்கின்ற எச்சரிக்கையை இந்த செய்தி விடுப்பதாக இருக்கின்றது. ஈரானால் அமெரிக்கா அவமானப்படுத்தப்படுகின்றது என்கின்ற கருத்திற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நேரடியான பதிலடி இதுவாகும். அமெரிக்க இராணுவம் எங்கெல்லாம் தங்கி இருக்கின்றதோ அங்கெல்லாம் இதே பிரச்சனை வரப்போகின்றது. ஜப்பான் முதல் ஐரோப்பா வரை அமெரிக்க இராணுவம் எந்த நாட்டில் இருக்கின்றதோ அந்த நாட்டிற்கு அமெரிக்கா தன்னுடைய தியாகமான சேவையை வழங்கி கொண்டு இருப்பதாகவே டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கின்றார். அந்த சேவையை வழங்கும் அமெரிக்காவை யாராவது விமர்சிப்பார்களாக இருந்தால் அந்த நாடுகளில் அமெரிக்க இராணுவம் இருந்து குப்பை கொட்ட வேண்டிய தேவையில்லை என்பது அவருடைய கருத்தாகும். ஆனால் அமெரிக்க இராணுவம் அங்கு இருப்பதனால் தம்முடைய நாட்டு இராணுவம் சொந்த அளவில் வளர முடியாமல் போய்விட்டது. அந்த வளர்ச்சியை தடுப்பதற்காகவே அமெரிக்க இராணுவம் இருந்திருக்கின்றது என்கின்ற கோணத்தில் இப்பொழுது ஐரோப்பா சிந்திக்க தலைப்பட்டிருப்பதற்கான முக்கியமான காரணம் F-35 போர் விமானத்தில் இருந்தே அந்த பிரச்சனை வெடித்தது. F-35 போர் விமானம் உலகின் சிறந்த போர் விமானமாக இருந்தாலும் அந்த போர் விமானத்தினால் யாரை தாக்குவது, யாரை தாக்க கூடாது என்ற இறுதி முடிவை அமெரிக்கா தான் எடுக்குமே அல்லாமல் ஐரோப்பா அந்த விமானத்தை விலைக்கு வாங்கினாலும் அவர்களினால் அந்த தாக்குதலை நடத்த முடியாது. எனவே சாப்ட்வேர் என்று கூறப்படுகின்ற கணினி நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாம் அமெரிக்காவே அவதானித்துக் கொண்டிருக்கும். ஆகவே இவர்கள் தாங்கள் நினைத்தவாறு போரை நடத்த முடியாமல் இருந்தது அந்த விமானங்களினால். அதுபோல அமெரிக்காவினுடைய அணுகுண்டு தாங்கிய ஏவுகணைகளை ஒரு காலம் இவர்கள் பாதுகாப்பு என்று நினைத்தார்கள். அதனால் சொந்தமாக அணுகுண்டை உருவாக்க மறந்தார்கள். இப்பொழுது அமெரிக்கா இந்த படைகளை போல அணுகுண்டை விலத்தினால் ரஷ்யாவுடன் வரும் மோதலில் இவர்களிடம் கேடயம் இருக்காது, வாள் மட்டுமே இருக்கும். இது மொஹஞ்சதாரோ நாகரிகத்தில் திராவிடர்கள் ஆரியரிடம் தோற்று போன நிலை போன்ற நிலையை உருவாக்கும். இது ஏதோ இன்று ஜெர்மனிய சான்சலர் மெர்ஸ் கூறியதனால் ஏற்பட்ட வெடிப்பு என்று கூறிவிட முடியாது. ஜெர்மனிய சான்சலர் அதை கூறியதற்கும் வலுவான காரணம் இருக்கின்றது. அமெரிக்காவை சோதித்து பார்ப்பதற்கும் நூல் விட்டு பார்ப்பதற்கும் அவர் கூறிய கருத்துக்களினுடைய விளைவுகளை இப்பொழுது அவர் நேரடியாக பார்த்திருக்கின்றார். அதேவேளை இன்னொரு செய்தியையும் கூறியிருக்கின்றார். தனக்கு ஆதரவாக நடப்பவர்களுக்கு அவர் ஆயுதங்களை அள்ளி வழங்குவார். உதாரணமாக இஸ்ரேல், கட்டார், குவைத், எமிரேட்ஸ் ஆகிய
4 நாடுகளுக்கும் 8.6 பில்லியன் டாலர்களில் ஆயுதங்களை வழங்குகின்றேன் என்று அறிவித்திருக்கின்றார் இன்று. இந்த செயல் மத்திய கிழக்கு பாதுகாப்பு அரசியல் விவகாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போவதாக கூறப்படுகின்றது. ஏன் இந்த முடிவு? ஈரான் தாக்குதல்களினால் இழந்த ஆயுதங்களை நிரவல் செய்ய முடிவு செய்திருக்கின்றார். ஈரானை தடுப்பதற்கு வேண்டிய ஆயுதங்களை இவர்களுக்கு வழங்குகின்றார். அடுத்த கட்ட போரில் ஈரானுடைய தாக்குதலில் இருந்து இவர்கள் தாமாக தப்பி பிழைக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆயுதங்கள் புறப்படுகின்றன. இவை மிக நவீன ஆயுதங்களாகும். அதேவேளை ஈரான் மறுபடியும் தாக்க முடியாதவாறு தடுப்பதும் இதன் நோக்கமாகும். இதனால் வரும் ஆபத்து என்ன? ஈரான் மேலும் ஏவுகணைகளை உருவாக்கும். ரஷ்யா சீனாவினுடைய ஆயுதங்கள் மேலும் வேகமாக ஈரானுக்குள் குவியும். மறுபுறம் சவுதி அரேபியாவில் இருந்து எட்டவாக சென்றிருக்கின்ற இந்த நாடுகள் அமெரிக்காவினுடைய மென்பொருட்களில் தங்கி இருக்க வேண்டி வரும். எனவே ஆயுதங்களை இயக்குகின்ற கடைசி முடிவு அமெரிக்காவின் கையில் தான் இருக்கும். அமெரிக்காவினுடைய உளவு தகவல்களை இவர்கள் சார்ந்திருக்க வேண்டிய நிலை வரும். இன்று ஐரோப்பா அமெரிக்காவால் அனுபவிக்கின்ற துயரங்களை வருங்காலங்களில் இவர்களும் அனுபவிக்க வேண்டி வரும். ஐரோப்பாவை பார்த்தாவது இவர்கள் திருந்தினார்களா என்றால் இல்லை என்றே கூற வேண்டிய நிலை இருக்கின்றது. அமெரிக்க ராணுவத்துடன் இவர்கள் இணைய வேண்டும். இணைந்த வான் தாக்குதல்களை நடத்த இணங்க வேண்டும். இது அமெரிக்கா ஈரானுடனான போரில் அடுத்த தளத்தை தெளிவாக உருவாக்கி கொண்ட நிகழ்வாக இருக்கின்றது. இதற்கு அமெரிக்கா வைத்திருக்கின்ற பெயர் பலத்தை கூட்டுவதன் மூலம் அமைதி என்கின்ற ஒரு பெயராகும். ஆனால் இந்த ஆயுத விற்பனை பல சமநிலையை பேணுவதற்கான ஒரு முடிவென்றும் கூறப்படுகின்றது. இந்த செயலானது போரின் அடுத்த கட்டத்தை காட்டுவதாக இருக்கின்றது. கட்டார், அமீரகம், குவைத் என்பன சொந்த காலில் நிற்கப் போவதாக கூறி இப்பொழுது அமெரிக்காவினுடைய காலில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? நிமிடத்துக்கு நிமிடம் காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஈரான் போர் முடிந்துவிட்டது தானே என்று உறங்கி விடாதீர்கள். இப்பொழுதுதான் நீங்கள் விழிப்பாக இருந்து அவதானிக்க வேண்டிய காலமாகும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.